So in this session we are going to see about projection of points. So before going to the concept of projection of points, we are going to see about the quadrants. In mathematics we should have learned that there are four quadrants. First quadrant, second, third and fourth. So there are four quadrants. This is given in the depicted in the 2D form. So you can see in a 3D form. So this is a four quadrants. So first one, second, third and then fourth. Okay. So when you are going to see from the first quadrant, it is given as first angle of projection. And when you are going to see about the see through the third quadrant, it is given as third angle of projection. Second and fourth angle projection are not possible. I will tell you why is that. So this is the concept. When I am going to see from right to left, the first quadrant, it is a first angle of projection. So in usually depicting the diagrams in engineering graphics, they use both first and the second and the third angle of projection. In India we use only first angle of projection, but in US they use third angle of projection. So we have to give the symbol or notation whether we are using first or third angle of projection. We have to use the symbol in the drawing sheet. You should know that the triangle symbol will come. So these are used in the drawing sheet. Okay. Next, projection of points. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. இப்போ இந்த பென்னோட பாட்டம் சைடு இல்லையா, இதுதான் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறது. அதோட எட்ஜ், பென்னோட எட்ஜ் இருக்கு இல்லையா, இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறோம். அதை பிளேஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து நம்ம 3D இருக்குது. 3D இருக்குது இந்த பென்னோட பாயிண்ட்டை, அதாவது பாயிண்ட் எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க, we have to produce that point in a 2D format. So அதோட பார்க்க போறாங்க projection of points. So projection of points ல first concept என்னன்னா, ஒரு பாயிண்ட் என்ன ப்ரொஜெக்ஷன்ல ரெண்டு வியூ இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி இருந்து பார்த்தா என்னது ஃப்ரண்ட் வியூ, மேலே இருந்து பார்த்தா டாப் வியூ. ஓகேவா? முன்னாடி இருந்து பார்த்தா ஒரு லைனை வந்து ஒரு பென்சில் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ, மேலே இருந்து பார்க்கும்போது டாப் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் அசைன்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, a point A is 40 mm below HP and on VP. Okay, 40 mm below HP and on VP. So in the four quadrant the vertical plate is the horizontal plate. The horizontal plate என்னது horizontal plane. இதில் வந்து என்னது vertical plane. ஓகேவா? ஹரிசாண்டலா இருக்கிறது horizontal plane, vertical இருக்கிறது vertical plane. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வரையணும் அப்படிங்க, ஒரு XY லைன் போடுங்க. XY லைன். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது A is 40 mm below HP and on VP. ஸோ ஏங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, 40 mm. இதான் வந்து என்னது, ஸோ வந்து below HP. HP னா horizontal plane, VP னா vertical plane. So point A is 40 mm.
HP இருக்குல்லையா, ஹெச்பிலேருந்து கீழே 40 mm இருக்கு. அண்ட் ஆன் ஹெச்பி அண்ட் ஆன் விபினா விபியில் இல்லை, விபி இல்லையா, விபியில் உட்காந்துருக்கு. ஸோ இந்த எட்ஜில் பாயிண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, ஹெச்பிலேருந்து 40 mm பிலோ அண்ட் ஆன் விபி. ஸோ பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த வெர்டிக்கல் பிளேனில் 4th குவாட்ரண்ட் வெர்டிக்கல் பிளேன் இருக்குது, அது இருக்குது. அதே சமயம் இட் இஸ் 40 mm பிலோ வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம வெர்டிக்கல் ஃப்ரண்ட் வியூ வரையணும், பேக் வியூ வரையணும், சரி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ வரையும்போது எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் ஏ டேஷ் பாயிண்ட், அதே மாதிரி டாப் வியூவில் ஏ. ஸோ இந்த நோட்டேஷன் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூக்கும் டாப் வியூக்கும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா, ஃப்ரண்ட் வியூனா என்ன டாப் வியூ வித்தியாசம் தெரியுதுக்கு, ஃப்ரண்ட் வியூக்கு டேஷ் வரும், டாப் வியூக்கு டேஷ் வராது. ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு, இந்த விபிங்கிற பிளேனில் மேலே உட்காந்துருக்கு. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் உட்காந்துருக்கும்போது எவ்வளோ எம்எம் கீழே இருக்கு, 40 mm கீழே இருக்கு. இப்போ முன்னாடி இருந்து பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிளேனை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பாயிண்ட் இங்கே இருக்கா, அப்போ என்ன வரும், இங்கே இருந்து இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு, ஃப்ரண்ட் வியூவில் ஏ டேஷ், ஃப்ரண்ட் வியூ இது வந்து 40 mm. ஓகேவா. டாப் வியூ எங்கே இருக்கும், டாப் வியூ நீங்கள் கீழேருந்து பார்க்குறீங்க, கீழேருந்து பார்த்தா கரெக்டாக என்ன ஆகும், இந்த லைன் இந்த ஆக்சிஸில் லைன் போகுது இல்லையா, அதுலேயே வந்து என்ன ஆகும், இந்த பாயிண்ட் தெரியும். கீழே பார்க்கும்போது இந்த பாயிண்ட் எங்கே விழுவும், இதே இடத்துல விழுவும், அது என்னது பாயிண்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இது வந்து 3D இருக்குது. இப்போ 2D மாற்றணும்னா ஹரிசாண்டல் பிளேன் என்ன பண்ணணும், நம்ம வந்து 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும், 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி வியூ வரைக்கணும். ஸோ ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் ஏ டாஷ், ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு டார்க்காக வேண்டியது, டார்க்னா ஹெச்பின்ஸில் இருக்க வேண்டியது இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கேட்குறோம். ஓகேவா. மித்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ஷன் இல்லை, அப்புறம் கொடுக்க வேண்டியது நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Next, point B is 20 mm above HP and 40 mm in front of VP. So point B எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் போடுறேன். Point B is 20 mm above HP and 40 mm in front of VP. So point B எங்க இருக்கு, பாயிண்ட் பிங்கிறது இதுதான் ஹெச்பி இருந்து 20 mm மேலே விபி, இந்த விபி இருக்கிற வெர்டிக்கல் பிளேன் வந்து 40 mm இன்ஃப்ரண்ட். ஸோ பிளேன்லேருந்து 30 mm முன்னாடி இருக்குது, ஹெச்பியிலேருந்து 20 mm மேலே இருக்குது. கரெக்டாக 20 mm above and 40 mm in front of VP. என்ன பண்ண போகிறோம்னாக்கா மேலேருந்து பார்க்குறோம், இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, மேலேருந்து பார்க்கும்போது பாயிண்ட் பி டேஷ் இல்லையா, பி டேஷ் வந்து டாப் வியூ. ஸோ டாப் வியூ மேலேருந்து பார்க்கும்போது இருக்கும், பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, இன்ஃப்ரண்ட் தான் தெரியும், இன்ஃப்ரண்ட் அதாவது மேலேருந்து பார்க்கும்போது இருக்கும் 40 mm இன்ஃப்ரண்ட்டாக இருக்குமா. ஸோ பாயிண்ட் B is
40 mm in front வருது. அடுத்தது front view பார்க்கும்போது பாயிண்ட் B ங்கிறது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன்ல இருந்து 20 mm மேல இருக்கா. ஹரிசாண்டல் பிளேன்ல இருந்து 20 mm மேல இருக்கு. அடுத்து நான் பண்றேன் நெக்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி clockwise direction rotate பண்ணிட்டு அப்படியே வரது. So point D is is B dash. Front view B dash. So B dash is 20 mm above H. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது A and A dash are projections of A. கரெக்ட்டா? A வும் A dash வும் கேபிட்டல் A ஓட ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்ஸ். இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா always falls in a vertical line. இது ரொம்ப முக்கியமான ரூட். இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் வர லைன்ஸையோ பிளைன்ஸையோ இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ரூல் தெரிஞ்சாத முடியும் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். ஸோ ஏ டேஷ் அதே மாதிரி தான் பி அண்ட் பி டேஷ் ஆல்வேஸ் ஒரு வெர்டிகல் லைனில் தான் ஆகும். ஏவும் ஏ டேஷ் இருக்கும். அதாவது இப்படி இருக்காது. இங்கே ஏவும் இங்கே ஏ டேஷும் இருக்காது. இது வந்து இப்படி வராது. A dash ஒரே வெர்டிகல் லைன் இருக்கும். B dash ஒரே வெர்டிகல் லைன் இருக்கும். So next problem is C is on HP and BP. C ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு? C is on HP and BP. C ங்கிற பாயிண்ட் HP லயும் உட்கார்ந்திருக்கு, HP லயும் இருக்கு, BP லயும் இருக்குன்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? இந்த லைன்ல தான் இருக்கு. இப்போ இந்த லைன்ல இருக்குன்னா simply it is C and C dash. Okay. Next problem, fourth one. Point D is 15 mm below HP and 30 mm behind BP. 15 mm below, 30 mm behind. So HP point D is 15 mm. அதாவது பாயிண்ட் Dங்கிறது HP இருந்து 15 mm கீழே இருக்கு. அதே சமயத்தில் வெர்டிகல் பிளேன் இல்லையா, இந்த வெர்டிகல் பிளேனுக்கு 30 mm பின்னாடி இருக்கு. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு இல்லையா. பாயிண்ட் Dங்கிறது இங்க இருக்கு. அதாவது 15 mm below HP, இது வந்து HP plane, இது வந்து VP plane. 15 mm below and 30 mm behind. VP க்கு 30 mm behind இல்லையா. 15 mm below HP, 30 mm behind VP. ஸோ இதான் தேர்ட் குவாட்ரண்ட் என்ன பண்ணுறேன், அதே மாதிரியே பாயிண்ட் டி மார்க் பண்ணுறேன். பாயிண்ட் டி இருக்கு 15 mm பிலோ இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டாப் வியூ பார்க்குறேன், மேலேருந்து பார்க்கும்போது தெரியும் விபிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிகைண்ட் இருக்குன்னு தெரியுமா. ஸோ பாயிண்ட்
டாப் வியூனா வெறும் டி டேஷ் வரும். பாயிண்ட் டி இஸ் 15 mm, 30 mm, 30 mm behind. மேலே பார்க்கும்போது வெர்டிகல் பிளேன் வந்து எவ்வளோ பின்னாடி தள்ளி இருக்குன்னு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஹெச்பியிலேருந்து எவ்வளோ எம்எம் கீழே இருக்குது, எவ்வளோ எம்எம் கீழே இருக்குது 15 mm. கரெக்டாக முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த எட்ஜ் வந்து எவ்வளோ எம்எம் கீழே இருக்குது, இந்த பிளேன் வந்து ஹரிசாண்டல் பிளேன் வந்து எவ்வளோ எம்எம் கீழே இருக்குது 15 mm. ஃப்ரண்ட் வியூனா அதில் வந்து டேஷ் இருக்குது, ஸோ டி டேஷ். அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த ஹரிசாண்டல் பிளேன் என்ன 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். ஸோ இது வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்ங்கிறது இது இல்லையா. ஸோ பாயிண்ட் இருந்துச்சா, யார் இருந்துச்சுன்னா பாயிண்ட் டி டாப் வியூ இது டி டேஷ். ஸோ இதுதான் ஃபோர்த் ப்ராப்ளமான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம். இது ஈஸியான ப்ராப்ளம், போன ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். 6th 50 mm above HP, F பாருங்க 50 mm above HP and 25 mm behind VP. Point F is 50 mm above HP and 25 mm behind VP. Point D ங்கிறது 50 mm above HP ல இருந்து 50 mm மேல இருக்கு. அதே மாதிரி VP ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு, இது செகண்ட் குவாட்ரண்ட். பாயிண்ட் Fங்கிறது 50 mm above, அதே சமயத்தில் 25 mm behind. அப்படின்னா இங்க இருக்கு 50 mm above, 25 mm behind. ஓகேவா. இப்போ அதே மாதிரி மேலே இருந்து பார்க்கும்போது டாப் வியூ வந்து இருக்கு. டாப் வியூ தெரியும் போது விபி இருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதான் அந்த டாப் வியூ தெரியும். ஸோ டாப் வியூங்கிறது விபி இருந்து ஸ்மால் எஃப் இஸ் எவ்வளோ இருக்கு 25 mm பிஹைண்ட். இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது மேலே இந்த ஹரிசாண்டல் பிளேன் வந்து மேலே எவ்வளோ இருக்குது இல்லை கீழே எவ்வளோ இருக்குது அதான் பார்க்க முடியும். ஓகேவா. ஃப்ரண்ட் வியூங்கிறது எப்பயுமே ஹரிசாண்டல் பிளேன் வந்து மேலே எவ்வளோ இல்லை கீழே எவ்வளோ அதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூ பார்க்கும்போது வெர்டிகல் பிளேன் வந்து எவ்வளோ முன்னாடி இல்லை எவ்வளோ முன்னாடி. ஓகேவா. இப்போ எஃப் டேஷ் ஃப்ரண்ட் வியூ இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் வியூ இஸ் 50 mm above HP. இப்போ முன்னாடி பார்க்கும்போது 50 mm, எஃப் டேஷ் இஸ் 50 mm above HP, 20 mm behind, 50 mm above. அடுத்து என்னன்னா கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும். ஓகேவா. கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இது அப்படியே ரொட்டேட் ஆகுது. ஓகேவா. அதாவது எஃப்பும் எஃப் டேஷும் சேர்ந்துருக்கு இல்லையா, எஃப் டேஷும் சேர்ந்துருக்கு. கரெக்டாக இப்படி இருக்கு, சாரி இப்படி இருக்கு, எஃப் டேஷ் இப்படி இருக்கு, எஃப் இப்படி இருக்கு. இது ரெண்டு பேரும் இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் ரெண்டு போய் மேட்ச் ஆனால் மேலே எடுக்கிறது
F dash இது வந்து F. $25 mm இது 50 mm. ஓகேவா? இதே மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஸோ சில டைம் சில கொஸ்டின் இருக்குன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லணும், இந்த பாயிண்ட் வந்து வெட்டிங்ஸை சொல்லணும். ஓகே, okay, point question number H எடுத்துக்கோங்க. H is 25 mm below HP and 10 mm in front of VP. Point H is 25 mm below HP and 10 mm in front of VP. The point H எங்கிறது fourth quadrant இருக்கு இல்லையா? 25 mm below 25 mm below 10 mm in front, 25 mm below 10 mm in front. So point here 25 mm below 10 mm in front. So point here is fourth quadrant. Okay, so இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டாப் வியூ பார்க்கணும். டாப் வியூ பார்க்கும்போது டாப் வியூ என்ன தெரியும், விபிலேருந்து எவ்வளோ முன்னாடி இல்லை எவ்வளோ முன்னாடி. ஸோ விபிலேருந்து 10 mm இன் ஃப்ரண்ட். ஸோ இங்கிருந்து இது ஹெச் கேபிட்டல் ஸ்மால் ஹெச், இது 10 mm இன் ஃப்ரண்ட். அடுத்தது ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது ஹெச்பி இருந்து எவ்வளோ கீழே இல்லை எவ்வளோ மேலே தெரியும் இல்லையா. இது வந்து 25 mm பிலோ ஹெச்பி. ஸோ பாயிண்ட் ஹெச் டேஷ் இஸ் 25 mm பிலோ ஹெச்பி. பார்த்துக்கலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் இந்த ஹரிசாண்டல் பிளேன் என்ன பண்ணணும், 90 டிகிரி கிளாக் வைஸ், 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ரெண்டு வியூமே என்ன ஆகுது, கிளாஷ் ஆகும். ஓகேவா? இதனால தான், அதாவது ஒரு பாயிண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் செகண்ட் குவாட்ரண்ட்லயும் மட்டும், ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் செகண்ட் குவாட்ரண்ட்லயும் ஒரு பாயிண்ட் வந்ததுன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் ரெண்டுமே பண்ணாகும், இப்படி கிளாஷ் ஆகும். அதனால தான் என்ன பண்றோம், செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிளா ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்றது. இதான் காரணம். செகண்ட் குவாட்ரண்ட்ல ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் என்ன ஆகும், ரெண்டுமே கிளாஷ் ஆகும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதுல ஒன்லி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வரைஞ்சிடலாமா? ஸோ பாயிண்ட் ஹெச் டேஷ், இது வந்து ஹெச். ஹெச் இஸ் 10 mm in front of VP. H dash, this H is 25 mm
below H. Okay. Thank you. Next class you will see about the position of lines. Okay. So in the assignment 4th I have given weightings கொடுத்திருப்பேன். அது வந்து இந்த graphical representation கொடுக்கணும். அடுத்த செக்மெண்ட்ல graphical representation கொடுத்திருக்கிறத நீங்க weightings மாத்தணும். அதுக்கு ரெண்டு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? Next class we will discuss about the projection of lines. Thank you.